தம்பி சீக்கிரம் மெயின் ரோடு போங்க. அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. இதை விட என்னையா முக்கியப்பா? சொல்றேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்திருக்கா அப்படியே. தம்பி இங்க ஆயிஷா வீட்டுக்கு எது கூட்டு வந்தீங்க? நம்ம அரவிந்தை காப்பாத்திட்டோம். ராம் லவ் பண்ணது ஆயிஷாவை தானே, அவளை காப்பாற்ற வேணாமா? ராமும் ஆயிஷாவும் லவ் பண்ணாங்களா? ஆமாண்ணே, உனக்கு அது தெரியாது. அது சரி, ஆயிஷா தான் இங்க இல்லையா, ஊரை விட்டு போயிட்டாளே. ஆயிஷா இங்கே தான் இருக்கா. 2 நாளா சாப்பாடு அவ தான் கொடுத்தா. நிஜமாவா? சத்தியமாண்ணே. இல்ல தம்பி, ஆயிஷா போய் 1 வருஷம் ஆச்சு. ராம் தம்பி செத்த 2வது நாளே ஊரை விட்டு போயிட்டா. ராம் செத்தது ஆயிஷாக்கு தெரியுமா? தெரியும்பா. அரவிந்த் சொன்னா கேளு, அங்க போகாத. இரு, நான் சொல்றேன். கேளு அரவிந்த், இரு. ஏய் பால் எனக்கு கிடைக்குது. மூலாம்படையா இருக்கு. பாத்து பாத்து பாத்து. பாலாஜி, ரஃபீக் இப்படி வாங்க, ஓரமா வாங்க. என்னதுடா அது? ஆயிஷாவோட டைரி. என்னாச்சு? அவரே இன்னும் வரல. ஃபோன் ட்ரை பண்ண, அவன் எடுக்கல. ஒருவேளை அவனுக்கு வரத்துக்கு மனசு இல்லையோ? என்ன சொல்றீங்க? சரி, நீ தைரியமா இரு, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். என்னடா என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீ ஏமாந்துட்ட ஆயிஷா. என்ன? ராம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டானாமா. நீ போயிடு ஆயிஷா, நான் ஊருக்கு வரேன். அங்கே வந்து மற்றதெல்லாம் பேசிக்கலாம். போயிடு. ஏய், நான் பஸ் ஏற்றி விட்டுறேன். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்நேரத்தில் எங்கிருந்துமா வர? இல்லைண்ணா, ஃப்ரெண்டு ஊருக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன். அப்படியா? அண்ணா, ராம் தம்பி இருக்குல்ல, அரவிந்த் என் ஃப்ரெண்டு. என்னாச்சு அவருக்கு? தம்பி தவறிடுச்சுமா. ஐயோ, எப்படா? தெரியலையா, யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். வீட்டில் ஒத்துக்கலையா, தற்கொலை பண்ணிட்டான். என்னடா அப்படி பண்ணிட்டான்? டேய், எனக்கு இங்க யாரையும் தெரியாது. எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க பிடிக்காம தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆயிஷா, எப்படியோ ராம் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கே வந்துடுவான். அப்புறம் என்ன? டே ராம், வாடா போலாம். சீக்கிரமா வந்துருங்க. உங்களை நம்பிதான் அனுப்புறேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ராம் இல்லாம என்னால வாழ முடியாது, அது உங்களுக்கே தெரியும்ல. சப்போஸ் ராம் வீட்டில் ஒத்துக்கலனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பை. காயத்துக்கு மருந்துண்டு, வலிக்கு கிடையாது. மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் அவன் பண்ணது தப்பு இல்லை, துரோகம். நாம சேர்ந்து சிரிச்சதையும் நான் மறக்கல, நான் தனியா அழுததையும் மறக்கல. நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையை எடுத்துட்டான். காதலுக்காக நான் வாழ ஆசைப்பட்டேன். இப்போ அதே காதலுக்காக சாக தயாராயிட்டேன். என் கனவு, என் சந்தோஷம், என் ராம் என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அவனை அழிக்காம விட மாட்டேன். அரவிந்த், உன் நரகத்தை நீயே தேடிக்கிட்ட. நீ ஆரம்பிச்சு வச்சத நான் முடிக்கிறேன். ஆனா இன்னைக்கு இல்ல, ஜூலை 13
என் சந்தோஷத்துக்கு நீ சமாதி கட்டின நாள், உனக்கு நான் சமாதி கட்ட போற நாள். நீ சாகணும்டா. சீக்கிரம் வாங்கடா ஏறுடா. வண்டியில ஏறுடா. டேய் ஏறுடா. வண்டி மூவ் மாட்டேங்கிறா. அரவிந்த், என்னாலும் தாய்த்த மட்டும் கட்டிடாதா. வண்டி வாடா. அழிப்பேன் உன்னை, எடுப்பேன் உயிரை, வருவேன் புயலாய், மரணம் முடிவா. போதும்டா. போதும். ஏற்கனவே உயிருக்கு உயிராக பழகின என் ஃப்ரெண்டை இழந்துட்டேன். உங்களையும் நான் இழக்க விரும்பலடா. நான் சாகணும்டா. நான் சாக வேண்டியவன் தான். குற்ற உணர்ச்சியில் தினம் தினம் சாவறதை விட ஒரேடியா செத்துடலாம்டா. அங்கே டீ குண்ணா. ஆயிஷா, நீ உள்ள வெயிட் பண்ணு, எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். டேய் இங்க வாடா. இவங்களை அங்கே உட்கார வை. ஓகே சார், வாங்க. மச்சான் கால் பண்ணுறான். மச்சானை கொஞ்ச நேரம் கலாய்ப்போம். மச்சான், நான் சொல்கிறது கொஞ்சம் டென்ஷனாகவும் கேளு மச்சான். இது ஒத்து வராதுடா. நீ பேசாமல் உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ மச்சி. இல்லைடா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உங்கள் வீட்டில் ஆயிஷாவை யாருக்குமே சுத்தமாக பிடிக்கலடா. கல்யாணம் பண்ண நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மச்சி. உங்கள் அப்பா மிரட்டதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ நீ ஆயிஷாவை கல்யாணம் மட்டும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு தோணுதுடா. உன் சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையோட விளையாடாத மச்சி, ரொம்ப தப்புடா. இதோட மறந்துரு என்ன. மச்சான் கொஞ்ச நேரம் காயட்டும். அண்ணா 12 மணி ஆகுதுண்ணா, போய் கூட்டு வாங்கண்ணா. போகிறேன் ஏரியா. டைம் ஆகுதுல்ல. 12 மணி தானே முகூர்த்தம். நீங்கள் வரலன்னு பயந்துருக்கு போகிறாருண்ணா அவரு. யோ கொஞ்சம் பயப்பட்டுட்டியா? ஒரு த்ரில் இருக்கணும்ல. நாளை பின்ன குழந்தை குட்டிங்கிட்ட கல்யாணம் கதை சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்க வேணா? சரி, அவர் ஃபோன் பண்ணுவார்ல. அவர் நம்பரோட பிளாக் பண்ணிட்டவுல. ஐயோ பாவண்ணா அவரு. ஏய் இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே. இந்த பர்த்டேக்கு அவனுக்கு கிஃப்டே ஆயிஷா தான்.
இதை விட ஃப்ரெண்டுக்கு பெரிய பர்த்டே கிஃப்ட் யாராவது கொடுக்க முடியுமா? என்னாச்சு? அவரே இன்னும் வரல. ஃபோன் ட்ரை பண்ண, அவன் எடுக்கல. ஒருவேளை அவனுக்கு வரத்துக்கு மனசு இல்லையோ? என்ன சொல்றீங்க? சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு என்னையும் அவர்கிட்ட பேசவே விடல. இப்போ என்ன பண்றது? சரி, நீ தைரியமா இரு, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். என்னடா ராம் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாடா. டேய், என்னடா சொல்ற? அவடா துணி மாத்திர சொல்லி ரூமுக்குள்ள வந்துட்டு கையை எடுத்துட்டு செத்து போயிட்டாடா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க, கேக்குறல்ல. என்னாச்சு? என்னாச்சு? நீ தாங்க மாட்டேன்னா ராம் செத்துட்டவங்கிட்ட மறைச்சி என்னை ஏமாத்திட்டான்னு போய் சொன்னேன். நான் விளையாட்டா பண்ண தப்புனால தான் உங்க உயிரே அரவிந்த், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும்டா. உன் மேல எந்த தப்பும் இல்லடா. எதுடா ஃப்ரெண்ட்ஷிப்பு? உயிரை கொடுக்கறதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் கொடுக்குறேன்டா. பன்னெண்டு மணி ஆக இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்ன டைமுக்கு வரல, ஆனால் இன்னைக்கு 12 ஆவறதுக்கு 1 நிமிஷம் மட்டும் நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். உனக்கு தேவை என் உயிர் தான்டா, எடுத்துக்கோடா. அவங்கள விட்டுரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, என்னை மன்னிச்சிட்டன்னு மட்டும் சொல்லிடுறா. நான் சாகும்போது உன் நண்பனா சாக விரும்புறேன்டா, துரோகியா இல்லை. ரெடியானது போதும், வாடா. டேய் இருடா வரேன். வாடா போலாம், என்கேஜ்மென்ட்க்கு டைம் ஆகுது. டேய் இழுக்காதடா. செஞ்சிட்டான்ல நம்ம கல்யாணம் ஓகேவா? இப்போ எப்படி நல்லா இருக்காது. சரி சரி. ஹலோ, சொல்லு வரதா. பொண்ணை வர சொல்லுங்களேன். வரதா ஃபோன். டேய், எங்க கிட்ட கூட பொண்ணை காட்டாம சர்ப்ரைஸா வச்சிட்டல.
கல்யாணமே வேணான்னு சொல்லியிருந்த என் பையன் உங்கள் பொண்ணு ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் சார். என் பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு தான் சொன்னா. திடீர்னு ஒரு நாள் உங்க பையனை காட்டி இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. எல்லாரும் இப்படி மச மசன உட்காந்து அப்படி பையனுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்னம்மா பையனை பிடிச்சிருக்கா? என்னடா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? ஒண்ணு அரவிந்த் சாவணும், இல்லனா நான் இறந்த வாழ்க்கைய அவன் மூலியமா நான் வாழணும். பிடிச்சிருக்கு.